கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவின் தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மன்னா என்னன்னா, நாம எவ்வளவுதான் ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்தாலும் நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுகிறதா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இல்லை. ரொம்ப நாளா அந்த வேண்டுதலை நாம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடும். என்னன்னு, நாம பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா, எதனால இவ்வளவு தாமதம் ஆகுது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சந்தேகத்தை நாம எழுப்பிக்கிட்டே இருப்போம். ஏன்னா இன்றைய நடைமுறை அப்படி இருக்கு. வார வாரம் ஆலயத்துக்கு போறோம், கர்த்தரோட சமூகத்துல மண்டியிட்டு நாம ஜெபிக்கிறோம், வேண்டுதல் பண்றோம். ஆனா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறினதா இல்லை. இன்னும் சொல்ல போனா கழுத்தை இறுக்கி பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நமக்கு வந்த போதும் கூட நம்முடைய வேண்டுதல் நிறைவேறாது. இவ்வளவு கஷ்டப்படுறனே, இந்த கஷ்டத்திலையும் கூடவா கர்த்தர் எனக்கு உதவி செய்யல அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி எழும்பும். இது உண்மைதான். இது சாதாரணமான மக்களுக்கு அப்படின்னு மட்டும் இல்லை, கடவுளை பிரசங்கிக்கிற கர்த்தரோட ஊழியக்காரர்களுக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் சிறியவன் அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவரோட சமூகத்துல எல்லோரும் எப்பொழுதும் சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா நம்முடைய வேண்டுதல் நிறைவேறணும் கண்டிப்பா. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் உடனுக்குடனே கேட்கப்படும். அவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க, சாட்சி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த சாட்சிகளை எல்லாம் கேட்கிறப்ப நமக்கு பொறாமையா இருக்கு. என்ன, ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் அவங்க என்ன ஜெபம் பண்ணினாலும் உடனே அவங்களுக்கு செய்யறாரு, ஆனா நமக்கு அது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நமக்கு கொஞ்சம் பொறாமையா கூட இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுட்டு நாம நம்முடைய வேண்டுதல்களை கர்த்தரிடத்திலிருந்து பலனாய் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு இங்க பவுல் அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. இவ்வளவு நாள் நமக்கு அது தெரியாம இருந்திருக்கு. ஆனா இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த முறை நாம ஒரு முறை அந்தபடி நாம என்ன பண்ணி பார்க்கலாம், ஜெபம் பண்ணி பார்ப்போம். அந்த முறையில நாம வேண்டுதல் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நமக்கு அது நிறைவேறிடுச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறிடுச்சு, ஆண்டவர் செஞ்சுட்டார் அப்படின்னா நாம தொடர்ந்து இனி அந்த முறையவே பின்பற்றுவோம். அது மட்டும் இல்ல, நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு நாம அந்த முறையை கற்றுக் கொடுப்போம். என்ன முறை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? பாருங்க, நம்முடைய நண்பர்களுக்கு நாம அந்த முறையை கற்றுக் கொடுக்கணும். சரி, அது என்ன முறை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நாம ஆண்டவரோட சமூகத்துல அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நாம என்ன செய்யணும் நீங்க சொல்றாரு பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் தம்முடைய இருதயத்தில் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். 20வது வசனம். நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயம், நமக்கு நாமே, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காதபடிக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல பாருங்க,
நம்முடைய மனசாட்சியே நமக்கு சொல்லும் நாம செய்யறது ரொம்ப தப்பு, நாம இந்த மாதிரி தவறான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த காரியம் மனிதர்களுக்கு மட்டுமில்ல கடவுளுக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமே நமக்கு சொல்லும். நம்முடைய மனசாட்சியை நம்மளை கூத்தும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏப்பா இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறிய, உன் மனசாட்சி உனக்கு குத்துலையா? உன் மனசாட்சி கேட்டுப்பாரு, நீ செஞ்சது சரியா தவறான்னு உன்னுடைய மனசாட்சியை உனக்கு சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் உண்டு, உண்மைதான் அது. அப்ப ஆண்டவரும் நம்மிடத்துல நம்முடைய வேண்டுதல்களை கேட்கணும் அப்படின்னா முதல் நம்மை நாமே தற்பரிசோதனை பண்ணணும். நமக்கு நாமே ஒரு தற்பரிசோதனை பண்ணிக்கிடணும். எப்படி அப்படின்னா நம்முடைய இருதயத்தை நாமே கேட்கணும், நம்முடைய மனசாட்சியை கேட்கணும், நாம செஞ்சது சரியா தப்பான்னு. அப்ப நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்னென்ன விஷயங்கள் செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னால, ஆண்டவரிடத்துல வேண்டுதல் பண்ணுவதற்கு முன்பாக அங்க உட்கார்ந்து நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணணும், எந்தெந்த காரியங்களை நாம செஞ்சோம், ஏன் இதையெல்லாம் நாம செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நமக்கு நாமே கேள்வி எழுப்பணும். அப்ப எந்தெந்த காரியம் சரியானது, எது எது தவறானது அப்படின்னு நமக்கே தோணும். அப்ப தவறான காரியங்கள் எதுவெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த தவறான காரியங்களை எல்லாம் நம்ம கர்த்தரோட சமூகத்துல ஒப்படைக்கணும். நன்மையான காரியங்களையும் கர்த்தரிடத்துல ஒப்படைக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு நன்மையான விஷயங்களை செஞ்சிருக்கிறேன், இதை செய்யும்படியா நீங்க கிருபை பாராட்டுனீங்க, அதற்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம் செய்த நன்மையான காரியங்களுக்காக முதல் நாம நன்றி சொல்லணும். ரெண்டாவது, எந்த மாதிரியான தீமையான காரியம், தவறான காரியம் இதெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா, அதையெல்லாம் கர்த்தரோட சமூகத்துல நம்ம பாதத்துல வச்சு, ஆண்டவரே இப்படி தவறான காரியத்தை நான் செஞ்சுட்டேன், தீமையான காரியங்களை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அது போன்ற காரியங்களை செய்ய மாட்டேன், என்னுடைய மனசாட்சியே எனக்கு சொல்லுது நான் செய்தது தவறு என்று, என்னுடைய இருதயமே எனக்கு சுட்டி காட்டுது நான் செய்தது தவறு, நான் செய்தது தீமை, நான் செய்தது கடவுளுக்கு விரோதமான காரியம்னு என்னுடைய இருதயமே என்னை குத்துது. அதனால இந்த செயல்களுக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இந்த செயல்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல அதை ஒப்படைச்சிருங்க. நன்மையை செய்ததற்காக அவரிடத்துல நாம நன்றி சொல்லிட்டோம், தீமையான காரியங்களை செய்ததுக்காக அவரிடத்துல மன்னிப்பு கேட்டோம். அந்த மன்னிப்பு கேட்கறதோட மட்டும் இல்லாம இனிமேல் என்னுடைய இருதயம் குத்தப்படும்படியான காரியங்களை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய மனசாட்சி எந்த காரியத்தை விரோதமாக நினைக்கிறதோ அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட கூட நம்ம ஆண்டவரோட சமூகத்துல உட்காரும். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட சமூகத்துல நாம இதைய சொல்றப்ப நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய், இப்ப நமக்குள்ள பாவம் இல்லை, நமக்குள்ள மீறுதல்கள் இல்லை, இப்ப நம்முடைய மனசாட்சி தெளிவா இருக்கு. ஏன்னா இப்ப மனசாட்சி சொல்லுது நாம ரொம்ப தெளிவா இருக்கிறோம், நாம ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறோம், நாம கடவுளுக்கு விரோதமான எந்த காரியத்தையும் நம்ம செய்யல அப்படின்னு நம்முடைய மனசாட்சிய, அதாவது நம்முடைய இருதயத்துல குடிகொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியை கொண்டு நம்மகிட்ட பேசுறாரு. சரி, இனி எந்த தவறும் நம்ம இடத்துல இல்லை, இனி எந்த விதமான தப்புகளும் நம்ம இடத்துல இல்லை, நாம தெளிந்த நீரோடைய போல இருக்கிறோம் அப்படின்னு என்றைக்கு நமக்கு நம்முடைய இருதயம் சொல்லுகிறதோ அன்றையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களா நாம இருக்க முடியும். இப்ப நம்ம வெறுமையா இருக்கிறோம், நமக்குள்ள எந்த விதமான அழுக்கும் எந்த விதமான தீட்டும் எந்த விதமான அசிங்கமும் இல்லை, நம்முடைய இருதயம் சொல்லுது. இப்ப நாம என்ன பண்றோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் இப்போ ஆண்டவருக்கு பிரியமானதை நாம செய்வோம். இது கர்த்தருக்கு ரொம்ப விருப்பமான காரியம், இது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம்னு சொல்லி கடவுளுக்கு பிரியமான செயல்களை நம்ம செய்யறப்போ
நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றும். நம்முடைய வேண்டுதல்களை கூர்ந்து கவனிப்பார். ஏன்னா இவன் என்னுடைய மகன், எனக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றின்பங்களையும் விட்டுட்டான். ஆவியானவர் வெளிப்படுத்தின அந்த மனசாட்சியின் மூலம் வெளிப்படுத்தின தீமைகளையும் தவறுகளையும் விட்டுட்டான். இவன் தெளிந்த நீரோடைய போல இருக்கிறான். இப்ப இவன் என்னுடைய விஷயங்களை, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனா இருக்கிறான். எனக்கு பிரியமானதை தான் அவன் செய்யறான். நான் வெறுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவன் செய்யல. அதனால அவன் எதை வேண்டுகிறானோ அது எனக்கு பிரியமானதை தான் வேண்டான். அப்ப அவனுடைய வாழ்க்கைக்கு, அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு, அவனுடைய பாதுகாப்புக்கு என்னெல்லாம் வேண்டுதல் பண்றானோ அதை நான் அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம் மீது கிருபை கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கொண்டு, நாம் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ அதை பிதாவின் இடத்திலிருந்து நமக்கு பெற்று தருவார். அப்பதான் நம்ம என்ன வேண்டுனாலும் நமக்கு நடக்கும். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான செய்தி. ஏன் நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறலன்னு சொல்லி நாம ஏன் நம்முடைய இருதயத்துல நம்ம உடைந்து போனவர்களா நாம இருக்கணும்? இங்க அழகான அற்புதமான ஒரு வழியை கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ முதல்ல நம்முடைய மனசாட்சியை நாம கேட்கணும். நம்முடைய இருதயத்துல நம்ம செஞ்சது சரியான்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி, ஒரு தற்பரிசோதனை பண்ணிக்கணும். அப்ப தவறு என்று எவைகளையெல்லாம் நம்முடைய மனசாட்சி இருதயம் சுட்டி காட்டுகிறதோ அவைகளையெல்லாம் விட்டுறணும். எது நல்லதுன்னு படுதோ அவைகளுக்கெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் அவருடைய கற்பனைகள் என்ன? அன்பு செலுத்துவது அவருடைய கற்பனை, பிரதான கற்பனை. அன்புள்ளவர்களா இருக்கணுங்கிறார். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கிறப்பவே நாம கர்த்தருக்கு பிரியமானதுதான் செய்வோம். அப்படி செய்கிற போது நாம் எதையெல்லாம் வேண்டுகிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தை கேட்டு பாருங்க, உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் இருதயம் உங்களிடத்தில் இருப்பதை எதை சுட்டி காட்டுகிறதுங்கிறத பாருங்க. தற்பரிசோதனை முதல் பண்ணுங்க. அதுக்கு பிறகு எவைகளை விட வேண்டுமோ, எவைகளை தொடர வேண்டுமோ அவைகளை உங்களுடைய இருதயத்தில இருந்து பரிசுத்த ஆவியானவர் மனசாட்சி என்கிற பெயரில உங்களை வழிநடத்துகிறபடி நீங்க நடங்க. நிச்சயமாகவே உங்களுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த மாலை நேரத்துல உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய இருதயம் எவைகளெல்லாம் எங்களுடைய செயல்களிலே குற்றமானதோ தீமையானதோ என்று சுட்டி காட்டுகிறதோ நாங்கள் அதை இன்றோடு விட்டொழித்து விட்டு நன்மையானதை பின்பற்றி எங்களுடைய மனசாட்சி எங்களுக்கு புத்தி புகட்டுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய மனசாட்சியின் வழியாக எங்களுக்கு எதை வழிகாட்டுகிறாரோ அதன்படி நாங்கள் நடந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்து, ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல்களை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்கள் ஜெபங்களை நீர் ஏற்றுக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் எங்களை தற்பரிசோதனை செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு உம்முடைய வார்த்தைகளை பின்பற்ற நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை இரட்சகரும் எங்களது தெய்வமுமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.